முடியுமா உயிர் வரைக்காங்க தமிழ்ச்சி வெளியே வந்துருவாங்க. ஜனங்கள்லாம் இருக்கிறவங்க இருப்பாங்க. தனம் போயிட்டே என்னவோ துப்பு துப்புன்னு இருக்கு, நம்ம என்ன பண்ணி போடுவோம் பயமா இருக்கு. என்ன காரணம்? செத்தா போனா செத்து போனவனுக்கு பயம் வருமா? அப்போ மனிதனை ஒரு தாராளமான ஒரு புள்ளார வச்சு முடிச்சிருக்காரு. அது எங்க அது பிறவில்லை, ஆணையார் போய்விட்டாங்கிற தெரியுதான். அப்போ இவர்கள் வர வேண்டாம் எத்தனையோ தடுப்புகள் எல்லாம் தடுக்கிறார்கள். 3ஆம் நாள், 7ஆம் நாள், 10ஆம் நாள், 1 மாதம், 40ஆம் நாள், வருஷ வருஷம் இப்படி எல்லாம் தடுக்கிறார்கள். அந்த மந்திரங்கள் சொல்ற மந்திரங்கள் பாருங்க, அர்த்தம் பண்ணி பாருங்க. கட்டாரா நாங்க நல்லா இருக்கணும், 2ஆம் போனே நீங்க வந்தெல்லாம் நீங்க எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மந்திரங்கள். அப்போ அந்த மந்திரங்கள் அப்படி போடுறதானது அப்படி கெட்டா ஓய்தான் இல்லை, சாகவில்லை. வேறு இவர்களுக்கு மாற்றமாக ஒரு கோரமான ரூபத்துல அவன் இருக்கிறான். அப்போ ஒரு தேதியானது இருக்குது. சொந்த நேரம் தீர்மானம் பண்ற போது அவர்களுக்கு அந்த பரிசாதிகளுக்கெல்லாம் அந்த தங்கோடலும் நெய்யுடலும் இவர்களுக்கு நிறைய உடலும் தந்துவிடப்படும். அது வரைக்கும் அரையாயிரமாக்கி இருப்பார்கள். அது வந்தவுடனேயே எல்லாம் இப்படி பிரிச்சு போகும். இது நரகமே எப்போடி ஆரம்பிச்சும், இது சுவர்க்கமே எப்போடி ஆரம்பிச்சும். அதை அந்த பிரணவ மகாய்க்கு இன்னைக்கு அதை பெற்று நாம போய் படைக்கிறோம். சாதனப்பட்டது எல்லாரும் பயப்படுறதானே? எல்லாரும் கண்டா பயப்படுவாங்க. ஆகவே பயப்பட்டு இருக்கிறது. எமனா காலம்பர பராமரிச்சு போடுறவன ஏமன அப்படிங்கிற எண்ணம் வருமானு இருப்பார். 1 லட்சம் ரூபாய் திடீர்னு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் கொண்டு வரட்டும் எங்க வந்துருவாங்க எண்ணம். அந்த பயங்கரம் தான் வராது. அந்த பிரணவத்தை கொண்டாந்து விட்டவங்க அந்த தகுதி இருந்தது. ஏன் ஒரு கல்லானது உயிரா போகுது, தெய்வமா போகுது இருக்கும் நாம கும்பிடுறதானே. ஒரு கல், ஒரு மரம், ஒரு உருவம் செய்து வச்சு அப்போ அது உருவங்க, அப்ப அது கல்லுக்க, அப்ப அது உருவம் கிளற, அது கும்பிடுறதுண்டா? கும்பிடுறது இல்லை. அதுக்கு ஒரு சுத்தம் வச்சு நூலை கட்டி இதுக்கு இந்த காயத்ரி விட்டாங்க, அது தெய்வம்னு அவனே அந்த கல்லு உருவம். அப்ப அந்த கல்லு உருவத்தை இந்த காயத்ரி போய் தெய்வமா ஆச்சு அப்படின்னு நம்பலையே. என்ன இது எதுக்காக இறங்கி வேற வழி வச்சு இந்த நகல் உனக்கு இந்த மாதிரியாக நிஜமான செயல் ஒரு இடத்துல இருக்குது. என்ன அந்த காயத்ரி தேவையான உண்மையில விடுதலைகள் வந்து உண்மையான தெய்வமாக தேவனாக மாறுவாய். அப்ப தேவாரிகள்லாம் உண்டாகும். மாறுறதுக்காக கெட்டு போய் மாறுறதில்லை. ஏதாவது வேற மாதிரியா போறதில்லை. இருந்த வழியா இருக்கிறதுதான். அவர்கள் கண்ணறிவு வேற, செவியறிவு வேற, வாசனை அறிவு வேற, நாட்டறிவு வேற, உணர்ச்சி அறிவு வேற, அறிவு வேற, பார்வை அறிவு, பிரகாச அறிவு அது வேற. இந்த அறிவெல்லாம் மாறிவிடும் என்று அந்த காரியக்கிரியான பாட்டு. அப்போ அந்த கல்லு பேர்ல விட்டாக்க நாம கையெட்டு கும்பிடுறோமே, நிஜமா தெய்வம் அல்ல, அது நகல் அல்லவா? காலமெல்லாம் கும்பிடுற நாம. அப்போ நம்ம பேர்ல அந்த காரியத்திரி இந்த மனித பேர்ல விட்டுலையானாக்க ஒரு தேவையிலே என்று சொல்லப்பட்டது வேற சிச்சை ஏதாவது இருக்குதா? இந்த மனுவான முதலாவது பிரச்சனையானது நலனாத்தான பிறக்கிறான். நலனா பிறந்தவனே அது தேவன சிச்சை தவிர அது பேர் வித்திருக்கிறோம். அப்ப அந்த வித்திர பிறக்கலை, அந்த வித்திர பிறக்கலை ஒரு தேவனுடைய முகத்துல பிறக்கவில்லை. ஆகையால் அது வரைக்கும் நலன்தான். மனதாக இருக்கும் அப்படின்னாக்க அவர்கள் வந்து சந்திச்சு அவர்கள் பேரில் தெரியப்பட்டு அந்த பிராணத்தை வாங்கிறதுக்கு சம்மதிச்சு இவர்களும் கொடுக்கறதுக்கு சம்மதிச்சார்களே, அப்பதான் மனம். அது இந்தியெல்லாம் நீ கோடி சம்பாதிச்சாலும் சரிய, கொடி கட்டி ஆண்டாலும் சரிய, இந்த சர்வ உலகத்தில் ஏழை சக்கரவர்த்தியாக ஆண்டாலும் சரிய நலன். ஏன் அவனுடைய அந்த கிட்ட அந்த சீட்டு போனவே போகாது. அந்த ஆபத்து வந்தே தீரும். அந்த ஆபத்து யாராலும் ஜெயிக்க முடியாத ஆபத்து. அந்த வேங்கையை வெளியே விட்ட உடனே எல்லாம் கேட்டமாக்கிறதுக்கு நடக்கும். அந்த வேங்கையானது நம்முடைய வளர்க்கிற நாய், நம்ம வீட்டுல இருக்கிற நாயான திருவுள்ள எல்லாம் போய் குதிரை பிடிச்சி ஓட்டு பழக்க பிடிச்சி வச்சுமே, அது மேகாம இருப்பது அந்த மாதிரி இருக்கும். அந்த வேங்கை ஒரு அழகனை கண்டா பயப்படுமா? இப்ப நான் வளர்க்கிறேன் ஒரு வேங்கையை, ஏன்னா ஒரு நாயை வளர்க்கிறோம். அது நான் பிள்ளைய ஓடி காரை பிடிச்சி வச்சும் பழக்க பிடிச்சி வச்சு புடியெல்லாம் இழைக்க அது இப்படி திருப்பி பயப்படுமே தவிர நமக்கு எட்டு கொஞ்சம் கிடைக்காது. சரி இப்படி இருக்க இன்னும் ரஜம் தகந்தவங்களாக என்று சொல்லப்பட்ட 4 ஞான
மாட்டேன். எம்மனுடைய சம்பாஷணையில அழகா இருந்தார் என்ன, யாரா இருந்தார் என்ன, இது ஆண்டியாச்சே இருந்தார் என்ன, அழகனாச்சே இருந்தார் என்ன. அப்போ மனவாளர் பிறந்தது இந்த பிரணவமாகிய முதலை பெற்று அந்த அழியாத தூரத்தை பெறுகிறதற்குத்தான் இந்த உலகத்துக்கு வந்தான். இந்த ஒரே வேலைக்கு வந்தான மற்ற எந்த வேலை செய்தாலும் என்ன இவனுக்கு ஒன்றும் தப்பு அதெல்லாம் செய்யலாம். ராஜா அரசாங்கம் இருக்கலாம், விவசாயம் இருக்கலாம், புகழ்ச்சி இருக்கலாம், தனம் இருக்கலாம், எல்லா தகவலுக்கும் இருக்கலாம். அத்துடனே இந்த பிரணவம் முதல் அந்த ஐமொழிப்பதியாகிய அந்த பஞ்சாட்சர பிரணவம் முதல் கையில் இருக்க வேண்டும். அது கையில இருந்தால் அதுதான் உன்னுடைய அந்த ஜீவரேகத்தை பேசி கொள்கிறது. அந்த ஜீவரேகை கையில வரவில்லை என்றால் நரகா இருந்து நிசாசாரத்தான் சாகும். ஏன் அப்ப யார் ஒரு உதவியும் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் உதவியா இருப்பார்கள். பணம் உதவியா இருக்கும், நாம் செய்த தொழில் எல்லாம் உதவியா இருக்கும், நமக்கு இருக்கிற ஆளெல்லாம் உதவியா இருக்கும், நம்முடைய மனைவி மக்கள் சுற்றம் எல்லாம் உதவியா இருக்கும். அந்த நேரத்திலே எல்லாம் போட்டு போட்டார்கள். அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த பொதுவாக துன்பம் இருக்கிறதே அது எல்லோரும் இல்லை. யாராவது வந்து அது பதில் சொல்வார்கள். இருக்கிறவர்களுக்கால் அந்த சுயத்தினுடைய பொறுமை தெரியாது. அவ்வளவு பாடுபட்டு தான் இருக்கத்தான பாடுபட்டு சம்பாதிச்சான். அந்த சம்பாதிச்சவனுடைய பதில அந்த அவஸ்தையானது, அந்த கருக்கருவாரானது இவற்றோட கொடிய கசப்போட வந்து சொல்லி அது கரகரகரன்னு வச்சு மாற்ற போது என்ன மாதிரியா இருக்கும். இந்த பிராணனை பிரிக்கிற போது இந்த அந்தோகரணமாக பிரித்து இவன் அலையாக்கப்படும். இது அப்படி இல்லை. இதோ சக்கரம் வந்து நிற்கிறது, இதோ ஆண்டவர் வர்றார்கள், வந்து நிற்கிறார்கள், கூப்பிடுறார்கள், நான் போயிட்டு வரேன், அவங்க வரமுண்டா எப்படி இருக்கும். இது எங்காவது உண்டுமா? எங்கேயும் கிடையாது. சும்மா வாழைப்பழத்தில் ஊசி போட்டு எடுத்தது போலவும் வெள்ளையில மயிரை போட்டு எடுத்தது போலவும் இந்த சட்டையை விட்டு போட்டு அந்த சட்டையை மாட்டேன். ஆனா எந்த காலக்கிரகங்களாகி எப்படி முன்பு எவ்வளவு உண்டோ அது அஞ்சவே அஞ்சாது. அப்பேற்பட்ட தேகத்தை எசமாக பெறுகிறதுக்கு தான், அந்த ஒன்றை சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த மனசூரமானது வந்தது. மற்ற ஒரு காரியத்துக்கு வரவே இல்லை. அந்த ஒரு காரியத்தை தான் பெறவில்லை என்றால் கற்பனாந்த ஒரு காலம் அந்த ரவணவாதி நரகமானது சொந்தமாகி அது சொல்லி என்னப்பட்டது. இது எந்த உலகத்துல எந்த ஒரு ஜாதி அடிக்காலும் வேணுமா? அது சொல்லி என்னப்பட்டது. அதுல கைப்பு, காய்ப்பு, உப்பு, துவச்சு, நெருப்பு, குளிப்பு என்று சொல்லப்பட்டது. குளிப்பது எத்தனை வேகம், இனிப்பது எத்தனை வேகம், இப்படி எத்தனை வேகம், சோர்ப்பது எத்தனை வேகம், கசப்பது எத்தனை வேகம், இப்படி ரகரகமாக படைக்கானே இந்த நாகப்பிடி வச்சு. அப்ப இந்த நாகப்பிடி வச்சு இவ்வளவு உழைச்சான் என்றால் இந்த படைத்த உழைப்பெல்லாம் சந்திர சூரியாக வந்து கொண்டும் மனதுக்காகவே ஊழியத்தை படைத்தான், வேற யாருக்கும் இல்லை. அப்படி இப்படி படைத்த இறைவன் வீணாக இப்படிய அவர்களாக கொடூரமாகிய கட்டத்திலே கொடூர அவஸ்தையில போய் மாற்றதுக்காக படிச்சிருப்பான். அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பானா? அல்லது சாதாரண தாய் தகப்பன் செய்கிற நன்றி அதுல போடுகிற ஒரு வந்துட்டா ஆனா இறக்கம் இருக்குது. இறக்கம் இருக்குது என்றால இவர்கள் ஏதாவது படைத்து தருவார்களா? படத்துல பல விஷயங்கள் எத்தனை ரகம் படைச்சிருக்கிறான். இதுல ஒன்றையால் நான் உடைக்குமா? இந்த உலகம் எல்லாம் சேர்த்து படைக்குமா? படைக்காது. அப்போ மனிதனுடைய ருச்சிக்காக வேண்டி இத்தனை படைத்தார் என்றால் என்னென்ன உடைச்சிருக்கான உலகத்துல தான் இனிமேல் நினைச்சா புறத்துல பின்னால வந்து நினைப்புமே அந்த காலத்துல நமக்கு இந்த சமயத்துக்கு இன்னது வேணுமே என்று சொல்லி அவன் படிச்சிருக்கான் ஒன்று. அப்படி இருக்க ஒவ்வொரு வழிகளுக்கும் ஒவ்வொன்று போயிட்டான். நாம கர்ப்பத்தில் இருந்தோம், அப்ப திராவகமான உணவை படைச்சான், உணவு தந்தான். அதனால கற்பைக்கு தந்திருக்கிறான், முட்டைக்கு தந்திருக்கிறான், கண்ணுக்குள்ள இருக்கிற தேரைக்கு தந்திருக்கிறான். அப்படி அளந்து தருகின்றவன். இப்ப சாதாரணமா மரம் இருக்கிறது, அது எவ்வளவு பெரிய பெரிய விஷயம். அதுக்கு எவ்வளவு உணவு வேணும், நிலையாக வேணும். அப்படி இருக்க சாதாரண எதிர்பாரு ஒரு சந்தன மரம், அதே இருக்கிற ஒரு எச்சி மரம், அதே இருக்கிற ஒரு வேப்ப மரம், அதே இருக்கிற ஒரு கருத்து வச்சிருக்க. இந்த உணவு அது திங்கமா, அந்த உணவு இது திங்குமா? தெரியாது. அப்போ அந்த உணவெடுத்து அது அவ்வளவு ரொம்ப சுலபமாக இருக்குது. அந்த உணவை சென்று அதை உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உயிர் வாழ்தா இல்லவா? உலகத்துல நாம இந்த பறக்கிற பட்டம் நடக்கிற வண்டி தவிர எல்லாத்தையும் குடிச்சாங்க. அதெல்லாம் இங்கே குதிரை குழம்பெல்லாம் அடிச்சுக்கிறான் மனிதன். அப்போ இப்படி தங்கிற மனிதன் எல்லாத்தையும் சொல்றான். என்ன
இவன் ஏற்பட்ட வேலையிலே ஆராய்ச்சி இவருக்கு தந்து என்ன ஒரு இதுவும் இல்லை. அதெல்லாம் வளர்க்கிறவன் என்னடா நூற்றாயிரம் தந்து எதுக்காக வேண்டி இறைவன் படைத்தானவன்டாக்க உணவு பிரச்சனை. உணவு பிரச்சனை போராடுறான். இந்த அற்பத்தனத்துக்குத்தான் இறைவன் இவ்வளவு பாடுபட்டு படைச்சான். இந்த ஒரு சின்ன காரியம், ஒரு அற்ப காரியத்துக்கே இந்த உலகத்துல பெரிய பிரபலமாக போய்விட்டது. இந்த காரியத்துக்கு மனிதன் வந்தா வந்தது எது? எக்கோடி காலத்துக்கும் பரிகாரம் மன ஈசன் என்ற உனக்கு பட்டம் தந்தான். நீ மன ஈசன் என்ற பட்டத்தை எடுத்துக் கொண்டு போகிறாய். அதுக்குதான் ரெண்டுக்கு மையத்துல மனோ என்ற வார்த்தையை வைத்தான். இப்போ சாதாரணமாக நாம் பேருக்கு உங்களுடைய பிரச்சனை பண்றதுக்கின்றது உங்களுக்கு தெரியாது. என்ன மாதிரி சொல்லி கதை சொல்லி கிண்டி ஏதாவது வாங்கி போறதுக்கு நான் இல்லை. என்ன என் உயிர் என் உடல் பொருள் மற்ற உடல் நாம் அடைந்த இன்பத்தை நாம் வையகம் முற்றும் அடையத்தான் வேண்டும் என்கிற இந்த ஒரு எண்ணத்தினால நான் வந்தேன். ஆனால் நான் தொடங்கிய காலமானது இந்த நான் கொங்க நாட்டில் பிறந்தவன். என்ன வேற எந்த நாட்டில் பிறந்தவன் இல்லை, கொங்க நாட்டில் பிறந்தவன். அப்படி பிறந்தவன் நான் எங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் சித்தப்பன் பெரியப்பா அண்ணன் தம்பி மாமன் வச்சு எங்க ஊர்ல எல்லாரும் இருப்பாரு. என்ன ஒரு பெரிய பெரியவனைகள் இருந்தார் செங்கோட அவன் பெரியப்பா வரைப்பாங்கிறது நாங்க எங்களுக்கு பெரியப்பா வாழணும். அப்படி அங்க நாங்க வாழ்ந்து வர்ற அந்த காலத்துல நான் இப்ப இந்த உலகத்தை விட்டு மாறி என்னுடைய செயலுக்கு போய் 50 வருஷமா இருக்கு. நான் அன்னைக்கு பார்த்த கவுண்டமார்கள் பொறுத்து எல்லாரும் ஆராயலோகத்துக்கு போயிட்ட மாதிரியா இருக்கு. ஒரு கொஞ்சம் சத்தியமா இல்லை எனக்கு தெரியல ஐயா. ஆமா கவனிச்சீங்க. ஆனா கவுண்டமாரி தான் ஆனா ஒருத்தர போல காணா நான் பார்க்கவே இல்லை. எல்லாம் எப்படி இருக்கிறாங்க எங்கேயும் அமெரிக்கா, லண்டன், ரஷ்யா, ஜப்பான் இருந்து எல்லாரும் அவங்க பேர் வந்துருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். இவங்களை பார்த்துட்டாங்க. ஆமா இதை பற்றி எனக்கு ஆச்சரியமா இப்படி எல்லாமே நம்ம சொந்தமா பார்த்தா எனக்கு தெரியவே இல்லை. நான் உள்ளது சொல்றேன் பார்த்துங்க. நான் தொடங்கி நான் இருக்கிற போது எனக்கு இது தெரியல. என்ன எல்லாம் ஒன்னாச்சும் உருவம் ஒரே இந்த ஒரு வெள்ளாமை தவிர வேற ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆமா அந்த காரணனுக்கு என்ன சர்வ உயிர்களுக்கும் உணவளிக்கிறது தான். இன்னைக்கு பார்க்கையானக்கு எல்லா உத்தியோகங்களும் எல்லா படிப்புகளும் இந்த இங்கிலீஷ் என்னமோ உத்தியோகங்கள் கட்டாம சொல்றாங்க. ஆனா பார்த்தாலே இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. என்ன ஆனா எனக்கு ஒரு எண்ணம், வஞ்சகம் இல்லாத ஜாதி. அவன் சொல்றது கருத்ததெல்லாம் கம்பளி வெறுத்ததெல்லாம் பால். Amerika.